Hello guys, welcome back our channel Litvault with GS ma'am. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்சி சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தியேட்டர் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸோட மீனிங் என்ன, அந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ளூடிங் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எது வந்து இதில் வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய பாடி யூஸ் பண்ணணும், ஃபேஸ் யூஸ் பண்ணணும். இந்த பாடி இந்த ஃபேஸை தான் அவங்க என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மீடியமாக நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, க்ளே யூஸ் பண்ணுவாங்க, மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து சம் ஃபிசிக்கல் ஆர்ட் ஆப்ஜெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1711 வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் அவங்களுடைய பாடி அண்ட் ஃபேஸ், ஒரு ஆர்டிஸ்டோட பாடி அண்ட் ஃபேஸை தான் வந்து என்னவா ப்ரெசன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியமாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதுதான் பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டர்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து யார் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆக்டருடைய ஃபேஸும் அவங்களோட பாடியும் தான் வந்து என்ன பண்ணுது, பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்டர்ஸ், காமெடியன்ஸ், டான்சர்ஸ், மெஜிஷியன்ஸ், மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர். இப்போ அதே பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் வந்து சப்போர்ட்டர்ஸ் ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து சப்போர்ட்டிங்ஸ் வந்து இல்லாமல் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெர்ஃபார்ம் வந்து ஆர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சப்போர்ட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து என்னென்னா, சாங் ரைட்டிங்கில் வந்து சப்போர்ட் வேணும், அதே சமயம் ஸ்டேஜ் கிராஃப்ட்லேயும் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 மஸ்ட். ஸோ யாருன்னு பாருங்கள், ஆக்டர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வந்துடுவாங்க, காமெடியன்ஸ் வந்துடுவாங்க, டான்சர்ஸ் வந்துடுவாங்க, மெஜிஷியன்ஸ் வந்துடுவாங்க, மியூசிஷியன்ஸ் வந்துடுவாங்க, சிங்கர்ஸ் வந்துடுவாங்க. அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன டைப்ஸ் இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த ஆக்டர்ஸ்லேருந்தே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொன்னேன், மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, சிங்கர்ஸ் இருப்பாங்க, மெஜிஷியன்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போதே அப்போ உங்களுக்கு என்னென்ன டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு வந்து புரிஞ்சிருக்கணும். ஸோ மியூசிக்கல்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ளே பண்ணுவோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மியூசிக்கல்ஸ். ஸோ இந்த மியூசிக்கல்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மெஜிஷியன்ஸ் அப்படின்னு சொன்னோமா, அப்போ வந்து சர்க்கஸ் ஆர்ட்ஸ் வந்து வரும். சர்க்கஸ் வந்து உங்களுக்கு தெரியும், சில நம்மளுக்கு வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்து சர்க்கஸ் ஆர்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ட்ராமா. ஸோ இந்த ட்ராமாங்கிறத பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமா இஸ் ஆல்சோ எ பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள் மியூசிக் அப்படிங்கிறது வந்து இது பியூராக வந்து எதை டிபெண்ட் பண்ணும் இந்த வேர்டு அப்படின்னு சொன்னால் சிங்கிங் மட்டும்தான் இது வந்து டிபெண்ட் பண்ணும். ஸோ சிங்கிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மியூசிக் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் டான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பாருங்கள் மியூசிக். ஸோ மியூசிக்கில் வந்து என்னென்னா, மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, அது வந்து மியூசிக் எஜுகேஷன்ஸ் ட்ரைனிங், மியூசிக் டீச்சர்ஸ் கொடுக்கறது, மியூசியாலஜி படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட தியரி, அதோட ஹிஸ்ட்ரி, இதை வந்து படிக்கிறதா. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் டு ப்ளே எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஆல்சோ ஸ்டடி மியூசிக் தியரி, மியூசியாலஜி, ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக்கல் கம்போசிஷன். இதை வந்து படிக்கிறது தான், இது பேர் தான் என்னென்னா மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மியூசிக்கில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால் மியூசியாலஜி வரும். ஸோ அதோட தியரி, அதோட ஹிஸ்ட்ரி, எப்படி நம்ம ஒரு சவுண்ட் நோட்டை வந்து எப்படி பண்ணணும், கம்போசிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா மியூசிக் அப்படிங்கிறது. ஸோ மியூசிக்கில் 3 விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு டிசிப்ளின் மெயின்லி ஃபோக்கஸஸ் 3 கேரியர் பெத்ஸ். 3 விஷயங்களை வந்து இது உள்ளடக்கியது. மியூசிக் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் எஜுகேஷன் அண்ட் மியூசியாலஜி அப்படிங்கிற 3 விஷயத்தை வந்து 3 கேரியர் பேத்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணது தான் என்னென்னா மியூசிக். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மியூசிக் அப்படின்னு சொன்னால் 3 கேரியர் வரணும். மியூசிக் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் எஜுகேஷன் அண்ட் மியூசியாலஜிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட தியரி அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி.
அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம் மியூசிக் பற்றி அப்படின்னு சொன்னால், இது வந்து மீடியம். இதோட மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு. மீடியம் வந்து இப்போ ஒரு மியூசிக்கோட மீடியம் என்ன? சவுண்டு. இப்போது மீடியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒன்று மூலமாக நம்ம வெளிக்கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். மியூசிக் வந்து எப்படி வரணும்? எதன் மூலமாக வரணும்? சவுண்ட் இருக்கணும், சைலன்ஸ் இருக்கணும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் ஆர் பிட்ச். ஸோ மியூசிக்கில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். பிட்ச். இந்த பிட்ச்குள்ளே என்ன வரும் அப்படின்னு சொன்னால் மெலோடியா, ஹார்மோனியா அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ரிதம். இந்த ரிதம் வந்து எதாவது கூட கனெக்டாக இருக்கும் அப்படின்னா டெம்போ கூட கனெக்டாக இருக்கும், மீட்டர் கூட கனெக்டாக இருக்கும். அப்புறம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்டிகுலேஷன் கூட கனெக்டாக இருக்கும். அடுத்த விஷயம் பிட்ச், அடுத்து ரிதம், அடுத்து டைனமிக்ஸ். இந்த டைனமிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைனமிக்ஸில் நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ ட்ராமா அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்குறோம். ட்ராமா அப்படிங்கிறதோட மீனிங் ஃபஸ்ட்டு இந்த ட்ராமா அப்படிங்கிறது எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா க்ரீக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ க்ரீக்கில் வந்து ட்ராமாவோட மீனிங் பார்த்திங்கன்னா டு டூ அல்லது சீயிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸோட ஒரு பெரிய பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராமாக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். மியூசிக்கல்ஸ் வரும், ஒபேரா, பேலட், இல்லூஷன், மைமு, கிளாசிக்கல் இண்டியன் டான்ஸு, கபூக்கி, மம்மஸ் பிளேஸ், இம்ப்ரோவிஷனல் தியேட்டர், ஸ்டாண்டப் காமெடி, பேண்டோமைம், இது எல்லாமே நான் கன்வென்ஷனல் ஆர்ட் ஹவுஸ் தியேட்டர், இது எல்லாமே வரும். இதில் பேண்டோமைம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு ட்ராமாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேண்டோமைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டப் காமெடி உங்களுக்கு தெரியும், நவடேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது. ஒப்பேரா வந்து மியூசிக்கோடு போடக்கூடிய ட்ராமாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒப்பேரா அப்படின்னு சொல்லுவோம். மைம் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு பேசாமல் ஆக்ஷன்ஸ் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்ல வரக்கூடிய இன்சிடென்ட்ஸை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா. ஒரு ட்ராமாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் 7 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா. ஸோ 7 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர், பிளாட், தீம், டயலாக், ஜானர், ஆடியன்ஸ், ஸ்டேஜ் கிராஃப்ட். இது எல்லாமே ஒரு ட்ராமாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எலிமெண்ட்ஸ். ஸோ கேரக்டர் இருக்கணும், கண்டிப்பாக பிளாட் இருக்கணும், தீம் இருக்கணும், டயலாக் இருக்கணும், அது என்ன ஜானர் அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ராமா நடக்கும்போது யார் இருக்கணும்? ஆடியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கிராஃப்ட். இந்த ஸ்டேஜ் கிராஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முக்கியமாக ஒரு விஷயங்க. அடுத்து கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ அப்பியர்ஸ் இந்த பிளே, ஒன் ஆஃப் த ட்ராமட்டிக் பர்சனே, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேரக்டர் அப்படிம்போம். மோஸ்ட் பிளேஸ் கண்டெயின் மேஜர் கேரக்டர்ஸ் அண்ட் மைனர் கேரக்டர்ஸ். ஒரு கதையில் ஒரு ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராமாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நடித்து காட்டுறவங்களோட பேரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேரக்டர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா மேஜர் கேரக்டராகவும் இருக்கலாம், மைனர் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இவங்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பிளாட். இந்த பிளாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஈவெண்ட்ஸு, அந்த நடக்கக்கூடிய அந்த ட்ராமாவில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நம்ம ஒரு ஆர்டராக நரேட்டிவ் பண்ணிட்டு கொண்டு போகிறது தான் என்ன அப்படின்னா பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதைக்களம், அந்த ட்ராமாவுடைய கதைக்களத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அதை வந்து ஆர்டராக சொல்லணும். அதை தான் நம்ம வந்து பிளாட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்து நம்ம இந்த மைண்ட் மேப்பில் எப்படி நான் போட்டு காமிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து அப்படியே வந்து எக்ஸ்போசிஷன், இன்சைட்டிங் இன்சிடென்ட்ஸு, ரைசிங் ஆக்ஷன்ஸ், கிளைமேக்ஸு, ஃபாலிங் ஆக்ஷன்ஸ், ரெசல்யூஷன்ஸு, டினோன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது தீம் அப்படிங்கிறது. இந்த தீம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிளாட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த பிளாட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா பாடி ஆஃப் த பிளே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தீமை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராமாவோட சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ராமாவோட பாடி அப்படின்னா பிளாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ராமாவோட சோல் எது அப்படின்னா தீம் தான் என்னென்னா அந்த ட்ராமாவோட சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராட் ஐடியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் டயலாக் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு லிட்ரரி அண்ட் தியரிட்டிக்கல் ஃபார்ம் கன்சிஸ்டிங் ரைட்டன் ஆர் ஸ்போக்கன் கான்வர்சேஷனல் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 2 or more people.
இப்போ வந்து 2 பேர் அல்லது 3 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டயலாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டயலாக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, லிட்ரரி அண்ட் தியரிட்டிக்கல் ஃபார்ம். அடுத்து நான் உங்களுக்கு முன்னாடி அப்போதே சொன்ன மாதிரி ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மீடியம். இப்போ ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். அப்படி பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து செஞ்சு காட்ட முடியாது. அவங்க கிளாப் பண்ணுறாங்களோ அல்லது கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களோ எது ஒன்றுக்குனாலும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன வேணும்னா ஆடியன்ஸ் வேணும். அவங்க ஓகே, அவங்க ப்ரைஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்கள நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ட்ராமாவோட இம்பார்ட்டண்டான ஒரு எலிமெண்ட். லாஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கிராஃப்ட். இந்த ஸ்டேஜ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ட்ராமா நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணும், சீனரிஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீனரிஸ் வந்து ஹேங்கிங்கும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது லைட்டிங் வேணும். அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ் கிராஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ். ஸோ இந்த காஸ்டியூம்ஸ் ரொம்ப முக்கியம், மேக்கப் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கிராஃப்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், மேக்கப் ரொம்ப முக்கியம், பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ட்ராஃப்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் டான்ஸு. இந்த டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வே. எக்ஸ்ப்ரெஷன்னா என்னது, ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளிப்படுத்துகிறோம். அதில் வந்து கொரியோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கொரியோகிராஃபியை பண்ணக்கூடிய அந்த ஆளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பர்சனை. ஸோ இது 8 எலிமெண்ட்ஸ் ஆஃப் டான்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல், கிராவிட்டி, பேலன்ஸ், போஸ்டர், கெஸ்டர், ரைம், மூவிங் இன் ஸ்பேஸ். இப்போ சென்டரிங்னா என்ன, அந்த மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாடி சென்டர் த ஹோல்ஸ் யூ டுகெதர் அஸ் யூ மூவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சென்டரிங்னா நடுவில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சென்ஸை வந்து எப்படி வரும், ஒரு மையப்புள்ளிக்கு கொண்டு வர விஷயந்தான் என்ன அப்படின்னா சென்டரிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம கால் வந்து எங்கே வந்து ஸ்டேண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எர்த்தில். ஸோ கிராவிட்டி ஒரு டான்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு ஆடிட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஹோல் பாடி என்ன இருக்கணும், உங்கள் காலில் தான் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து போஸ்டர். இந்த போஸ்டர்ஸ் வந்து ஃபீலிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும் போது அந்த ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அடுத்து கெஸ்டர். இந்த கெஸ்டர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாஸ்ட்ரல் ஆட்டிடியூடு, அதுக்கப்புறம் கோஆப்ரேஷன்ஸ், கான்ஃபிடென்ட்டு, இதுதான். அடுத்து ரிதம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு டான்ஸ் வந்து இருக்கவே முடியாது. இது டிம்டு மூமெண்ட் த்ரூ ஸ்பேஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மூவிங் இன் ஸ்பேஸ். யூ நீட் டு அவேர் த ஸ்பேஸ் அரவுண்ட் யூ. ஸ்பேஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எம்டி டேஞ்சிபிள் எலிமெண்ட் தட் யூ மூவ் த்ரூ. நம்ம கூட என்ன இருக்குது, சுற்றி வர என்ன இருக்குன்னா காற்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடக்கூடியது. ஸோ இந்த ப்ரீத்திங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மோர் எமோஷன். ஸோ ப்ரீத்திங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு க்ரூஷியல் பார்ட் டான்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து பாடியில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபில்ட் ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.